இனி எங்க கண்ட்ரோல், அசத்தும் தமிழக முஸ்லிம் பெண்கள், இனி நாங்களும் சாதிப்போம் என்று நம்பிக்கை. முஸ்லிம் பெண்கள் தானே ஃபர்தா போட்டு பவ்யமாக இருப்பார்கள் என்ற ஆதிக்க மனம் கொண்ட சில ஆண்களுக்கு அதெல்லாம் தப்பு கணக்கு ராசா என்று சுவரில் கால்களை ஊன்றி தலைகீழாக நின்று சாகச உடற்பயிற்சியின் மூலம் நிரூபித்து வருகின்றனர் கோவை புரட்சி பெண்கள். உடற்பயிற்சி கூடங்கள் என்றாலே நவீன ஆடைகளோடு மக்கள் பயிற்சி செய்வர். இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் சமூகத்தின் பார்வையை மாற்றி தங்களின் பாரம்பரிய ஃபர்தா மற்றும் ஹிஜாப் உடைகளுடனேயே கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு அசத்தி வருகின்றனர் கோவை இஸ்லாமிய பெண்கள். உடல் எடையை குறைத்து அழகான கட்டமைப்பு உடல் தோற்றத்தை பெறுவதோ அதன் மூலம் பிறரை கவர்ந்திருப்பதோ இவர்களின் நோக்கமல்ல. மாறாக அவசர காலங்களில் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் உடல் வலிமையை பெறுவதுமே இவர்களின் இலக்காக உள்ளது. ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய கடினமான வெயிட் லிப்டிங் மற்றும் சாகச பயிற்சிகளை இந்த இஸ்லாமிய பெண்கள் மிக எளிதாக செய்து சாதனை படைத்து வருகின்றனர். இங்கு பயிற்சி செய்யும் பெண்கள் குறுகிய வட்டத்திற்குள் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது. இஸ்லாமிய மத வரம்புகளுக்குட்பட்டு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என்றும் இது ஹராம் இல்லை என்றும் மற்ற பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி வருகின்றனர்.